Sorry. Ada minum dari home boran. Enggak sih. Apa ini kan dalam. Bismillah ndawo. Jadi Nanti screen. Oh. Ndawo. وأما من جاف مقام ربه ونهى النفس عن الهوى. வீட்ல ஓதிட்டு வந்தா இப்படியா ஓதின ஓதின மாதிரி அவுட்ல ஓதின இல்லையா அப்ப சரியா ஓது وأما من جاف مقام ربه பிழை வீட்டுல இப்படி ஓதிந்தா போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டில்ல இப்ப எது சரி எது பிழை போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கலங்கிறது பிழையா வீட்டுல ஓதலைன்றது பிழையா இந்தா சரியா பார்த்து وأما من وأما من جاف ஜாஃபண்டா இது خاف யாரு போதுனே خاف அதானா அதான் கேட்ட வீட்டுல அப்படியா ஓதுன்னு சொல்லி திரும்ப கேட்டேன் நீங்க திரும்ப வீட்டுல அப்படிதான் ஓதுன்னு சொல்லி وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. 3 வகையான ஹாம் வந்துருக்கு கிளாஸ்ல அப்படிதானே 3 படிச்சாச்சு 3 படிச்சா தானே சின்ன ஹாவும் பெரிய ஹாவும் படிச்சேன் அப்ப இப்ப படிச்சு கொண்டிருக்கா என்ன அப்ப 3 படிச்சாச்சு இப்ப சரியா وأما من خاف مقام ربه ونهى نفس திருப்பி பேல கஷ்டமாண்டா அந்த வசனத்தை சரி ஓதுங்க அது எப்படி ஓதுங்க பாப்போம் சொல்லிட்டார் وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ونهى திக்கல் நிக்கப்படாது திக்கல் முக்கல் நிக்கப்படாது وأما من خاف مقام ربه ونهى مقام அதில் நிக்கப்படாது وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. இதுல ஒரு விஷயம் பண்ணிக்கு நான் இதை அடுத்த ஓகே இரண்டாவது சொல்லி தரேன் وجوه يومئذ خاشعة நிப்பாட்டமோ وجوه يومئذ خاشعة. மூணாவது لقد خلقنا الإنسان في قبض. கவனம் பல சரியா வாதுங்க لقد خلقنا الإنسان في قبض. வாரது பல
يحسن إذا عليك عندك شلون لقد خلقنا தேண்டு الإنسان வராது பாண்டு வருமா மாறணும் لقد خلقنا الإنسان في كبد ஆளாவோ لقد خلقنا الإنسان في أحسن பிள்ளை பிள்ளை ஓடப்படாது لقد ஓடப்படாது لقد خلقنا الإنسان في أحسن ஓடப்படாதுன்னு சொன்ன இப்பதான் திருப்பி ஓடுனா பிள்ளையாதான் ஆகும். சரியா வராது لقد خلقنا الإنسان في أحسن பிள்ளை எத்தனை மாதிரி திருப்பி வரீங்க பாத்தீங்களா இந்த பாடத்தை விட்டு போயிட்டு வந்தீங்க ஓ அப்ப இவ்வளவு முறை திக்கி முட்டை எப்படி புதிய பாடத்துக்கு போற முதலாவதுலயும் பிள்ளை மூணாவதுலயும் பிள்ளை நாலாவதுலயும் பிள்ளை எப்படி புதிய பாடத்துக்கு போற திருப்பி தான் ஓதி கொண்டியும் ஒரு வசனத்தை திக்காம முட்டாம மோதாம சரியா ஓதினா தானே புதிய பாடத்துக்கு போகலாம் இன்னும் சரியா வரல لقد خلقنا الإنسان في أحسن تقويم திருப்பி போதுமா لقد خلقنا الإنسان இல்ல في ஹேண்ட் வரக்கூடாது أحسن تقويم பாண்டு வரணும் لقد خلقنا الإنسان في أحسن تقويم இந்த பாக்குற சப்ஜெக்ட் என்னண்டா புதிய விஷயம் ஒன்று படிக்கிறோம் ஞாபகம் வைக்கணும் இதுக்கு பிறகு அந்த விஷயம் திருப்பி சொல்லி தரப்பட மாட்டாது ஆனாலும் கேள்வியில் கேட்கப்படும் முதலாவது இன்றைக்கு ஓதின பாடம் அடுத்த கிளாஸுக்கு எனக்கு சரியா போதும் நிறைய பிழை வந்துக்குது நிறைய புதிய பாடத்துக்கு புதிய வசனங்களை ஓதுறது எங்களுக்கு போக இயலாது உங்களோட ஓதல் திக்குறது முட்டுறது மோதுறதெல்லாம் நிறைய வந்துக்கிறதால புதிய பாடத்துக்கு போக இயலாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புதுசா நாங்க படிப்பிக்கிறோம் இதுலயும் கேள்வி கேட்பேன் நான் அடுத்த கிளாஸ்ல ரைட் சரி வசனத்துல நாங்க இப்போ ரிப்பீட் பண்ணி ஓத தேவையில்லாத இடங்கள் இருக்கிற இப்போ ரிப்பீட் பண்ணி என்று சொன்னா உதாரணத்துக்கு இதுல முதலாவது வசனம் என்று மூச்சு காரணமா நிப்பாட்டினீங்கண்டா திருப்பி என்ன செய்யணும் என்று எடுத்துக்கொண்டே ஓதணும் அதான் நாங்க ரிப்பீட் பண்றேன்னு சொல்றது ரைட் இப்போ நான் சொல்லித்தர போற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கண்டா அப்படி நீங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை மீட்டி ஓத தேவையில்லை விளங்குதா ஹந்தாக்கு எஸ் முதலாவது நீங்க மீட்டி ஓத தேவையில்லாத இடம் வந்து வகுப்பினுடைய அடையாளங்கள் வரக்கூடிய இடங்கள் வகுப்புட அடையாளங்கள் என்ன தெரியும் வர தெரியாது இப்ப இந்த வசனங்கள்ல நீங்க இறுதியில பாருங்கோ அனில் ஹவா கடைசியில லாமலி பொண்டிக்கு சின்னதா ஆயிக்கும் இரண்டாவதுலயும் லாமலிஃப் ஈக்குது சின்னதா மூணாவதுல பெரிய துவா ஈக்குது இது வசனத்துல கடைசியில வந்ததாக ஈக்குது சில போது இந்த மாதிரியான இந்த அடையாளங்களுக்கு தான் நாங்க செல்றது வகுப்பினுடைய அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் சில போது வசனத்தினுடைய நடுவில் இடையில் வரலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலும் நீங்க பயம் இல்லாம அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போகலாம் திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணி ஓத தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த தா வந்து இங்கே வந்தீங்களே இப்ப இந்த இடத்துல தா வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம் உதாரணத்துக்கு வந்து இல்லை நான் உதாரணம் சொல்றேன் ரப்பி நிப்பாட்டியாச்சு திருப்பி ரப்பியே ஓத தேவையில்லை மீட்டி ஓத தேவையில்லை என்று போகலாம் இல்லைங்களா சரி இது முதலாவது விஷயம் இந்த வக்குஃபினுடைய அடையாளம் தொடர்பான விஷயம் ரெண்டாவது வசனத்தினுடைய இடையில வரக்கூடிய ஒரு சொல் வந்து வ அல்லது ஃப என்ற எழுத்தோட ஆரம்பிக்கிறது அந்த உதாரணத்தை பாருங்க இப்ப நிப்பாட்டினா அடுத்த சொல் எதுல ஆரம்பிக்குது வாவ் என்ற எழுத்துல ஆரம்பிக்குது வைக்கப்பட்ட வாவோட ஆரம்பிக்குது அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டிட்டு
ரிப்பீட் பண்ணாம மீட்டு ஓதாம இந்த வாவுல இருந்து ஓதலாம். எப்படி என்று ஓதலாம். எங்களுக்கு மூச்சையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி மிக்கும், ஒருவனுடைய ஓதலுக்கு நாங்க ஒழுங்க பேணினதாக மிக்கும். விளங்கினா? ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. قل أوحي إلي أنه استمع نفر من الجن. நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டுற மெத்தட படிச்சுக்கிறோம் ஆல்ரெடியா. மினல் ஜின்னி என்ன ஜின்னா ஜின்னு ஜின்னி நிப்பாடப்படாது. நிப்பாட்ட ஒழுங்குகள் ஆல்ரெடி நாங்க படிச்சிட்டோம். அதங்க திருப்பி மீட்டுறது வைக்கப்படாது. இப்ப நிப்பாட்டியாச்சு. எப்படி மீனல் ஜின்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். எது ஏன் ஃபகால் இது ஓதலாம் என்று கேட்டால் ஃப என்ற சொல்லின் மூலமா எழுத்தின் மூலமாக அடுத்த சொல் ஆரம்பமாகுது. இந்த சொல் ஆரம்பமாகுது எப்படி? ஃப மூலமாக. ஆகவே எப்படி வரும்? فقالوا إنا سمعنا قرآنا عجبا என்று வரணும். விளங்கினா? வந்தாலும் நாங்க ரிப்பீட் பண்ண தேவையில்ல, வகுப்பினுடைய அடையாளம் வந்தாலும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. விளங்கினா? மூணாவது வசனத்திட இடையில என்ன சொல் வர்றது? சும்ம என்ற சொல் வாருது. இந்த சொல் வந்தாலும் நாங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இப்ப பாருங்க, சும்மா வந்திக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்ல வ வந்திக்குது. ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வந்திக்கு, அடுத்தடுத்த சொற்கள்ல வந்திக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் என்றால், இந்த முன்னாடி வர சொல்லிக்கிறே இதுவர் இந்த பகுதியோட சேர்த்து ஓதப்பட வேண்டியவர், முன்பகுதியோட. விளங்குதா? இப்படி நிப்பாட்ட இயலாது. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் நிப்பாட்டினா திருப்பி வல் முஃமினாத்திலிருந்து ஓதுறது பிழை. திருப்பி என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னுக்கு போய்த்துட்டு ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்றுதான் நிப்பாட்டணும். திருப்பி என்ன செய்யலாம்? ثم لم يتوبوا நிப்பாட்டியாச்சு. فلهم عذاب جهنم நிப்பாட்டியாச்சு. وَلَهُمْ عَذَابُ الْحَرِيقِ என்று ஓதலாம். ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு ஓதப்படாது. ஃபதனுல் முஃமினீன் வல் முஃமினாத் என்ன செய்யக்கூடாது? ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு ஓதுறது பிழை. இத மூணையும் நீங்க உங்களோட குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல தேடி பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் மறக்காது. அல்லது படம் பார்க்குற மாதிரி தான் நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து கேட்டா அந்த வீட்டுல ஓதினா ஓதினன் ஜிமெல்லாம் ஹாவா தான் வரும். இல்லைங்களா? மறக்காம நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ரெக்கார்டிங் கேட்கணும். நாங்களும் அந்த விஷயங்கள்ல எங்களோட கையில இருக்கிற குர்ஆன்ல தேடணும். குர்ஆனுங்கிறது கண்ணால பார்த்துட்டு போறது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் நாங்க அதுல கேட்கறத படிச்சு பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை. எழுத மறந்துடும். இப்ப ரெண்டு வேலைக்குது. ஒன்று இந்த கான்செப்டை நான் பாடங்க படிச்சு கான்செப்ட் பத்தி கேட்பேன். எப்படி நிப்பாட்டலாம், ஏன் இப்படி நிப்பாட்டலாம், இதுக்கான ரீசன் என்ன நிறைய கேட்பேன். அதுக்குரிய ஆன்சர் ப்ரிப்பேர் ஆகணும். ரெண்டாவது, இன்னைக்கு ஓதின வசனங்கள் எல்லாம் முட்டி மோதி முழங்கல்ல தான் வந்திக்குது, குழம்பி தான் வந்திக்குது, ஒன்றும் கிளியரா வரல. அதையும் ப்ரிப்பேர் ஆகும். இந்த ரெண்டு ஒர்க்கையும் செஞ்சுட்டு எடுத்து வரணும்.